இப்ப நீங்க எதிர்பாராத விதமா கீழே விழுந்துடுறீங்க. கையில ரொம்ப கடுமையான வலி. உடனே ஆஸ்பத்திரிக்கு போறீங்க. ஹம் சாதாரணமா நடக்கிறது தானே. ஆமா, அங்க டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப சிம்பிளா ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க. அந்த எக்ஸ்ரே படத்துல உடைஞ்ச எலும்பு ரொம்ப தெளிவா தெரியும். கரெக்ட். டாக்டர் அத பார்த்துட்டு இதோ இங்க தான் பிரச்சனை, இத சரி பண்ணிடலாம்னு ரொம்ப துல்லியமா சொல்லுவார். அதேதான். இப்படிப்பட்ட ஒரு தெளிவான, கண்ணுக்கு தெரியற தீர்வு கிடைக்கிற உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. நீங்க தினமும் காலையில எழுந்து, பார்த்து, தொட்டு உணர்ற இந்த முழு நிஜ உலகமுமே வெறும் ஒரு மாயை அப்படின்னா என்ன செய்வீங்க? வாவ், இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. ஆமா, உங்களுக்கு வர்ற கஷ்டங்கள், உங்க வாழ்க்கையோட சவால்கள், இது எல்லாத்தையும் எக்ஸ்ரே எடுத்து பார்க்க எந்த மிஷினும் இல்ல அப்படிங்கிறப்போ, இந்த பிரபஞ்சம் உண்மையா எப்படிதான் இயங்குது? இத தெரிஞ்சுக்கத்தான் நாம இன்னைக்கு இங்க இருக்கோம். கண்டிப்பா. உங்க எல்லாரையும் இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த அலச போறோம். அதாவது நெவில் கோடார்ட் அப்படிங்கிற புகழ்பெற்ற தத்துவவாதியோட சிந்தனைகளை வச்சு நம்ம வாழும் இந்த மாயையான உலகத்திலிருந்து வெளியேறுவது எப்படி அப்படிங்கிறது தான் தேட போறோம். சூப்பர். இந்த தேடல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான அடிப்படை ஒண்ணு இருக்கு. அது என்ன? அதாவது மாயை அல்லது சிமுலேஷன் அப்படின்னு சொன்ன உடனே சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்ல வர்ற மாதிரி இது ஏதோ சூப்பர் கம்ப்யூட்டர்களால உருவாக்கப்பட்ட உலகம்னு நம்ம நினைச்சிடக் கூடாது. ஆமா, மேட்ரிக்ஸ் படம் மாதிரி நினைச்சு கூடாது இல்லையா? அதேதான். இந்த உலகம் தனியா இயங்குற ஒரு தன்னிச்சையான இயந்திரம் கிடையாது. மாறாக, நீங்க பாக்குற இந்த உலகம் உங்க சொந்த மனசோட, உங்க அக உலகத்தோட துல்லியமான ஒரு பிரதிபலிப்பு மட்டும்தான். ஓஹோ, நம்ம மனசோட பிரதிபலிப்பா? ஆமா. பல நூற்றாண்டுகளா ஆன்மீகவாதிகள் இதத்தான் வேற வேற வார்த்தைகள்ல சொல்லிட்டு வராங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, பைபிள்ல லூக்கா 17:21 என்ன சொல்லிருக்காங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஆமா, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ராஜ்யம் எங்கேயோ மேல வானத்துல இல்ல. நீங்க பாக்குற இந்த முழு உலகமுமே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மனசின் திரையில விரியற ஒரு நாடகம்தான். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கு அப்படிங்கிறது கேட்கறதுக்கு ரொம்ப ஆழமா இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இத பிராக்டிக்கலா, அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்தா எனக்கு நிறைய குழப்பங்கள் வருது. என்ன குழப்பம்னு சொல்லுங்க பாப்போம். இப்போ என் மனசுக்குள்ள தான் எல்லாம் இருக்கு அப்படின்னா, நான் டெய்லி ஆஃபீஸ் போறேன், அங்க நிறைய மனிதர்களை சந்திக்கிறேன், சிலரோட சண்டை போடுறேன், எனக்கு பணப்பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் எப்படி என் மனசோட உருவாக்கமாகும்? புரியுது. நான் ஏன் எனக்கு பிடிக்காத ஒரு பாஸையோ, இல்ல எனக்கு தேவையே இல்லாத ஒரு பிரச்சனையோ என் வாழ்க்கையில நானே உருவாக்கணும்? இது கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கே. இது ஒரு மிகச்சரியான கேள்வி. ஆக்சுவலா வெளியே இருந்து பார்க்கும்போது மத்தவங்க நமக்கு தீங்கு செய்யறதா தான் தோணும். சூழ்நிலைகள் நம்மள கஷ்டப்படுத்துற மாதிரி தான் தோணும். ஆமா, அப்படிதானே எல்லாரும் ஃபீல் பண்றோம். ஆனா இதுல மறைஞ்சிருக்க உண்மை என்ன தெரியுமா? இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீங்க உண்மையில புது மனிதர்களையோ இல்ல தனித்தனி சூழ்நிலைகளையும் சந்திக்கவே இல்ல. அப்ப யாரதான் சந்திக்கிறேன்? உங்கள பத்தி, இந்த உலகத்த பத்தி நீங்க ஆழமா என்ன நம்பிக்கைகளை ஆழ் மனசுல வச்சிருக்கீங்களோ அந்த நம்பிக்கைகள் தான் மனிதர்கள் ரூபத்துல சந்திக்கிறீங்க. ஓ மை காட்! அப்போ என் நம்பிக்கைகள் தான் எனக்கு எதிரா நிக்குதா? கரெக்ட். நீங்க உங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணல, உங்க மனநிலையோட பிரதிபலிப்புகளை தான் ஃபேஸ் பண்றீங்க. உலகங்கிறது ஒரு உயிருள்ள கண்ணாடி மாதிரி. உயிருள்ள கண்ணாடி. நல்லா இருக்கே இந்த வார்த்தை. நீங்க உள்ள எப்படி இருக்கிறீங்களோ அதையே அது வெளியே காட்டுது. ஒருவன் தன் இருதயத்தில் எப்படி நினைக்கிறானோ அப்படியே அவன் இருக்கிறான்னு சொல்றது வெறும் தத்துவம் கிடையாது. ஓஹோ. இன்னைக்கு குவாண்டம் பிசிக்ஸ்னு சொல்ற அந்த நுண்துகள் இயற்பியலும் இதத்தான் வேற விதமா சயின்டிபிக்கா சொல்லுது. ஒரு நிமிஷம். குவாண்டம் இயற்பியலுக்கும் நம்ம மனசுக்கும் என்ன சம்பந்தம்? சயின்ஸும் தத்துவமும் இங்க எப்படி இணையுதுன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. குவாண்டம் பிசிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு விதி இருக்கு. அத அப்சர்வர் எஃபெக்ட், அதாவது கவனிப்பவரின் விளைவு அப்படின்னு சொல்வாங்க. ஆ, அப்சர்வர் எஃபெக்ட் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது ஒரு விஞ்ஞானி ரொம்ப சின்ன நுண் துகள்களை ஒரு கருவி மூலமா கவனிக்கும்போது அந்த துகள்கள் தங்களோட தன்மைய மாத்திக்குமா. நிஜமாவா? கவனிக்கிறதுனாலே மாறிடுமா? ஆமா. கவனிக்கப்படாத வரைக்கும் அது வெறும் பாசிபிலிட்டி, அதாவது சாத்தியக்கூறுகளா தான் இருக்கும். எப்போ ஒருத்தர் அதை கவனிச்சு பாக்குறாரோ அப்பதான் அது ஒரு திடமான பொருளா மாறுது. வாவ், இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. இத அப்படியே உங்க வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. கவனிப்புங்கிறது வெறும் கண்ணால பாக்குறது மட்டும் கிடையாது. பின்ன வேற என்ன? நீங்க சந்தோஷமா இல்ல பயமா இல்ல கோவமா ஒரு விஷயத்த ஆழமா உணரும்போது அந்த உணர்வு வெறும் எண்ணமா மட்டும் இருக்கறதில்ல, அது உங்க வாழ்க்கையோட சூழ்நிலைகளா பருப்பொருளா மாறிடுது. அப்போ
என் ஃபீலிங்ஸ் தான் என் ரியாலிட்டியா மாறுதா? அதேதான். உங்க மனசு எந்த வைப்ரேஷன்ல இருக்கோ அதே அதிர்வலிய சேர்ந்த மனிதர்களையும் நிகழ்வுகளையும் இந்த கண்ணாடி உலகம் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. இப்போ நீங்க இதை சொல்லும்போது எனக்கு ஒரு உதாரணம் ஞாபகத்துக்கு வருது. சொல்லுங்க, என்ன உதாரணம்? அதாவது நான் ஒரு தியேட்டர்ல உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கேன்னு வச்சுப்போம். திரையில ஓடுற கதையில ஒரு ரொம்ப சோகமான காட்சி நடக்குது. சரி. அந்த சோகம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நான் என் சீட்ல இருந்து எழுந்து போய் அந்த ஸ்கிரீனை பார்த்து கத்துனா என்ன நடக்கும்? ஒன்னும் நடக்காது. எல்லாரும் உங்களை விசித்திரமா பாப்பாங்க. கரெக்ட். இல்ல அந்த ஸ்கிரீனையே நான் கிழிச்சிட்டாலும் அந்த சோகமான காட்சி மாறிடுமா? மாறாது இல்லையா? கண்டிப்பா மாறாது. கதை மாறணும்னா என் பின்னாடி இருக்கிற ப்ரொஜெக்டர் ரூம்ல ஓடி இருக்கிற ரீலை மாத்தணும். சரியா? ரொம்ப அருமையான உதாரணம். இங்க நீங்க சொல்ற அந்த திரை தான் நாம வாழ இந்த வெளி உலகம். அந்த ப்ரொஜெக்டர் ரூம்ல ஓடுற ரீல் தான் நம்ம மனசு. எக்ஸாக்ட்லி. 100க்கு 100 உண்மை. அப்போ என் உள் மனசுல ஓடுற எண்ணங்களை மாத்தாம நான் வெளியுலக மனிதர்களோட சண்டை போடுறது அந்த ஸ்கிரீனோட சண்டை போடுறதுக்கு சமம். அப்படிதானே? இதை விட சிறப்பா இதை யாருமே விளக்க முடியாது. அந்த திரையோட சண்டை போடுறது தான் மானிட குலம் பல ஆயிரம் வருஷமா பண்ணிட்டு வர மிகப்பெரிய தப்பு. புரியுது. நம்மள யாராவது காயப்படுத்திட்டா அவங்க திருந்தணும்னு நாம நினைக்கிறோம். சூழ்நிலை கஷ்டமா இருந்தா அரசாங்கம் மாறணும், சமூகம் மாறணும்னு வெளியவே தேடுறோம். ஆமா, எப்பவுமே மத்தவங்கள தான் நாம குறை சொல்லுவோம். ஆனா ப்ரொஜெக்டர் ரீல் உங்களுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கறத நெவில் கோடாட் திரும்ப திரும்ப சொல்றாரு. ஓ, அதுதான் விஷயமா? உங்க அக உலகத்தோட எந்த குறிப்பிட்ட மனநிலையில இருந்து நீங்க இந்த பிரபஞ்சத்தை பாக்குறீங்க அப்படிங்கறத கவனிக்கிறது தான் இந்த மாயையான உலகத்துல இருந்து முழிச்சுக்கிற முதல் படி. சரி, வெளி உலகம் வெறும் ஸ்கிரீன் தான் அப்படிங்கறதையும் உள்ள ஓடுற ரீலை மாத்தணும் அப்படிங்கறதையும் நான் ஒத்துக்கிறேன். சூப்பர். ஆனா எனக்கு இப்போ ஒரு பிராக்டிக்கல் கேள்வி. ஏன் உள்ள இருக்கிற அந்த ரீலை, அதாவது அந்த கோடிங்க நான் எப்படி மாத்தி எழுதுறது? சொல்றேன். காலங்காலமா என்ன ஒரு பலிக்கடாவா, அதாவது விக்டிம் மாதிரி தான் நான் நினைச்சு வாழ்ந்துட்டேன். இப்போ நான் என் வாழ்க்கையோட கதாசிரியரா மாறணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதுக்கு பதில் சொல்ல கிறிஸ்து சொன்ன ஒரு வாக்கியத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும். என்ன வாக்கியம்? நீங்கள் நம்புவது போலவே உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இங்க நீங்க எதை ஆசைப்படுறீங்க அப்படிங்கறதோ இல்ல ஒரு விஷயத்துக்காக நீங்க எவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படிங்கறதும் முக்கியம் கிடையாது. அப்போ ஹார்ட் ஒர்க் முக்கியம் இல்லையா? நான் அப்படி சொல்ல வரல. நீங்க ஆழமா எதை உண்மைன்னு நம்புறீங்க அப்படிங்கறது தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குது. ஆனா நம்பிக்கைனா என்னங்கறத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். நம்பிக்கைன்னா என்ன? பாசிட்டிவா நினைக்கிறது தானே? இல்ல, நம்பிக்கைங்கிறது முட்டாள்தனமா சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது கிடையாது. ஒரு ஆசை நிறைவேறுவதற்கு முன்னாடியே அது நடந்து முடிஞ்சிட்டா உங்க மனசு எப்படிப்பட்ட ஒரு அமைதிய விடுதலைய உணருமோ. ஒரு ரீஃப் கிடைக்கும்ல இது? ஆமா, அந்த உணர்வை பிரசன்ட் டென்ஸ்ல, அதாவது நிகழ்காலத்திலேயே உங்க உடம்புலயும் மனசுலயும் முழுமையா உணர்றது தான் உண்மையான நம்பிக்கை. ஓஹோ, அந்த உணர்வு தான் முக்கியம். ஆமா, அந்த ஆழமான ஃபீலிங் தான் உங்க ஆழ்மனசுக்கு நீங்க கொடுக்கிற புது கமாண்ட், அதாவது கட்டளை. கொஞ்சம் இருங்க, இங்கதான் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும். கேளுங்க. நீங்க சொல்றத கேட்கும்போது இது வெறும் பகல் கனவு காண்றது மாதிரியோ அல்லது நிஜமாகிற வரைக்கும் நடிக்கிறது, அதாவது ஃபேக் இட் டில் யூ மேக் இட், அந்த மாதிரி எனக்கு தோணுது. அப்படி தோணுறது சகஜம்தான். உதாரணத்துக்கு, நான் இப்ப கடன்காரனா தவிச்சிட்டு இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன் வச்சுப்போம். சரி. நான் எப்படி அன்ன ஒரு கோடீஸ்வரனா நடிச்சுக்கிட்டு நடிக்கிறது? அப்படி நான் கற்பனை பண்ணிக்கிட்டா நாளைக்கு காலையில என் பேங்க் அக்கவுண்ட்ல பணம் வந்துருமா? இதற்கும் வரும் பகல் கனவுக்கும் என்ன வித்தியாசம்? இது என்ன நானே ஏமாத்திக்கிற மாதிரி ஆகாதா? இந்த கேள்வி உங்க மனசுல எழும்புறது ரொம்ப இயல்பான விஷயம்தான். ஆனா நாம இங்க பேசுறது பகல் கனவை பத்தியோ நடிக்கிறத பத்தியோ கிடையாது. அப்போ இது என்ன? இது இந்த பிரபஞ்சத்தோட ரொம்ப ஆழமான ஒரு லா, அதாவது விதி. ஒரு விவசாயம் நினைச்சுக்கோங்க. சரி. அவர் நிலத்துல ஒரு ஆப்பிள் விதைய விதைக்கிறாரு. நிலம் அந்த விதைய பார்த்து இது நல்ல விதையா கெட்ட விதையான்னு ஜட்ஜ் பண்ணுமா? கண்டிப்பா பண்ணாது. விதைக்கப்பட்ட விதையில இருந்து ஆப்பிள் மரத்தை உருவாக்குறது மட்டும்தான் அந்த நிலத்தோட வேலை. உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது ஆழ் மனசு அப்படிங்கறது அந்த நிலம் மாதிரி. ஓ, ஆழ் மனசு நிலம் மாதிரி. ஆமா, நீங்க அதுக்குள்ள பயத்தை விதைச்சா அது உங்களுக்கு பயங்கரமான சூழ்நிலைகளை அறிவடையா தரும். நீங்க வறுமையை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருந்தா அது வறுமையை இன்னும் அதிகமாக்கும். அதாவது நான் எதை ஃபீல் பண்றனோ அது அப்படியே கொடுக்கும். சரியா? எக்ஸாக்ட்லி. பைபிள்ல யோவான் 14:10ல நான் அல்ல, என்னிடத்தில் வாசம் பண்ணுகிற பிதாவே இந்த கிரியைகளை செய்கிறார் அப்படின்னு இயேசு சொல்றாரு. இதுல பிதா அப்படிங்கிறது எதை குறிக்குது? இங்க பிதான் அவர் குறிப்பிடுறது எல்லாத்தையும் படைக்கும் வல்லமை கொண்ட நம்ம ஆழ் மனசுதான். ஓ, இப்போ நீங்க சொல்றது எனக்கு புரிய ஆரம்பிக்குது. அதாவது என் ஆழ் மனசுக்கு நான் கேட்கறது சரியா தப்பான்னு யோசிக்கிற திறன் கிடையாது. ஆமா, அது ஜட்ஜ் பண்ணாது.
நான் என்ன எண்ணத்தை திரும்ப திரும்ப கொடுத்து அதை நம்புறனோ அதை அப்படியே என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது மட்டும்தான் அதோட வேலைன்னு சொல்றீங்க அப்படிதானே? 100% உண்மை. ஆழ் மனசுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. உலகத்து நியாயங்கள் தெரியாது. அதுக்கு பிரபஞ்ச விதி மட்டும்தான் தெரியும். வாவ், ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் இது. நீங்க எதா ஆழமா நம்பி ஒரு ஃபீலிங்கா அதுக்குள்ள அனுப்புறீங்களோ அதை தட்டாம வெளி உலகத்துல உருவாக்கி கொடுக்கறது மட்டும்தான் அதோட வேலை. அப்போ ஒருத்தர் தன்னை ஏழைன்னு நம்புனா, ஒரு மனுஷன் தன்னை ஏழைன்னு ஆழமா நம்புனா அவனோட மூளை அவனுக்கு தெரியாமலே பணம் சம்பாதிக்கிற வாய்ப்புகளை மறைச்சிடும். நிஜமாவா? வாய்ப்புகளே கண்ணுக்கு தெரியாதா? ஆமா, அவனோட நடத்தைய அந்த வறுமைக்கேத்த மாதிரி மாத்தி அமைச்சிடும். அதனாலதான் எனக்கு ஏன் தொடர்ந்து இப்படி கஷ்டங்கள் வருதுன்னு புலம்புறத நம்ம முதல்ல நிறுத்தணும். நிறுத்திட்டு என்ன பண்ணணும்? நான் நாளோட பெரும்பகுதி எந்த மனநிலையில வாழ்றேன்னு உங்களை நீங்களே நேர்மையா கேட்டுக்கணும். உங்க உள்ள இருக்கிறத தான் வெளி உலகம் காட்டும். இதை பிராக்டிக்கலா எப்படி மாத்துறதுன்னு யோசிக்கும்போது நாம பயன்படுத்துற வார்த்தைகள், முக்கியமா நான் அப்படிங்கிற வார்த்தையோட பவர் பத்தி நெவில் காடார்ட் நிறையவே சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமா, ரொம்ப முக்கியமா சொல்லிருக்காரு. நாம சாதாரணமா பேசுற வார்த்தைகள் எப்படி இந்த மாய உலக உருவாக்குது? நான் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தை ஒரு சாதாரண சொல் கிடையாது. அதுதான் படைப்போட திறவுகோல். எப்படி சொல்றீங்க? நான் சோர்வா இருக்கேன், நான் ஏழையா இருக்கேன், என் நேரம் எப்பவுமே இப்படிதான், நான் ரொம்ப துரதிர்ஷ்டவசமானவன்னு நாம ரொம்ப சாதாரணமா டெய்லி பல தடவை சொல்றோம் இல்லையா? ஆமா, கேஷுவலா சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா இது காத்துல கலக்கிற வெறும் வார்த்தைகள் கிடையாது. இது ஒவ்வொன்னும் உங்க ஆழ் மனசுக்கு நீங்க எழுதி கொடுக்கிற கட்டளை சாசனங்கள். ஓஹோ, கமாண்ட்ஸ் மாதிரி செயல்படுதா? ஆமா, நீங்க நான் அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடி எந்த வார்த்தைய சேர்க்கறீங்களோ அந்த செகண்டே உலகத்தோட படைப்பு விதிய உங்களுக்குள்ள இயக்க தொடங்கிடுறீங்க. அப்போ நான் ஏழைன்னு சொன்னா என்ன ஆகும்? நான் ஏழை அப்படின்னு நீங்க சொல்லும்போது பிரபஞ்சம் அதை ஒரு கமாண்டா எடுத்துக்கிட்டு அந்த வறுமையை நிரூபிக்கிறதுக்கான சூழ்நிலைகளை உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கும். அப்ப நம்ம வார்த்தைகளை ரொம்ப கவனமா யூஸ் பண்ணணும். கண்டிப்பா. அதனாலதான் நான் வலிமையானவன், நான் பாதுகாப்பா இருக்கேன், நான் அன்பால சூழப்பட்டு இருக்கேன்னு சொல்ல பழகணும். வெறும் வார்த்தையா சொன்னா போதுமா? பத்தாது. அது வெறும் வார்த்தையா இல்லாம ஒரு ஆழமான உணர்வா மாறும்போது தான் உங்க வெளி உலகம் மாறத் தொடங்கும். நீங்க சொல்றது கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா, சொல்லுங்க. மாச கடைசியில கட்ட வேண்டிய இஎம்ஐ பில்ஸ் எல்லாம் கண் முன்னாடி நிக்கும் போதோ, இல்ல ஒரு பெரிய நோய் நம்மள கஷ்டப்படுத்தும் போதோ, நான் சந்தோஷமா இருக்கேன்னு நம்புறது சாத்தியமா? அது கொஞ்சம் சேலஞ்சிங் தான். ஆனா ஒருவேளை நாமே இந்த உலகத்தை உருவாக்குறோம்னா, கஷ்டங்களும் துயரங்களும் நிறைஞ்ச இந்த சிமுலேஷன் உலகத்தை விட்டு தப்பிச்சு ஓடி போறது தான் நம்ம இறுதி இலக்கா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இங்கதான் நிறைய பேர் நெவில் காடார்டோட தத்துவங்களை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஓ, தப்பா புரிஞ்சுக்கிறாங்களா? ஆமா, இந்த மாயையிலிருந்து தப்பிக்கிற வழி மரணமோ இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ ஓடி போறதும் கிடையாது. இது தப்பித்தல் இல்ல, இது விழிப்படைதல், அதாவது அவேக்கனிங். வெளிப்படைதலா? ஆமா. நாம உலகத்துல இருந்து எஸ்கேப் ஆக வேண்டியதில்ல, அது நம்ம அக ஒளியால மீட்டெடுக்கணும். பைபிள்ல ரோமர் 12:2 என்ன சொல்லியிருக்குன்னா, உங்கள் மனம் புதிதாவதினாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது உங்க வெளியில இருக்கிற சூழ்நிலைகளை மாத்துறதுக்காக போராடுறதுக்கு முன்னாடி உங்க மனசோட இயல்பு புதுசா மாறணும். ஓ, உள்ள மாற்றம் வரணும். உங்க மனநிலை மாறாம நீங்க ஊர் மாறி போனாலும் சரி, வேலை மாறி போனாலும் சரி, அதே கஷ்டங்கள் வேற ரூபத்துல உங்களை தேடி வரும். அப்போ என் சூழ்நிலைகளை மாத்துறதுக்காக நான் இத்தனை வருஷமா பண்ற ஹார்ட் ஒர்க், என் பிளான்ஸ் எல்லாமே வீண் தானா? உங்க அகமனம் மாறாம நீங்க வெளியே செய்யற எந்த ஒரு கடின உழைப்பும் எப்படிப்பட்டது தெரியுமா? எப்படிப்பட்டது? நீங்க ஒரு ஆழமான கனவு கண்டுட்டு இருக்கீங்க. அந்த கனவுக்குள்ள உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வருது. சரி. நீங்க அந்த கனவுக்குள்ள இருக்கிற நாற்காலிகளை இடம் மாத்தி வைக்கிறீங்க, கதவோட பெயிண்ட மாத்தி அடிக்கிறீங்க. எவ்ளோ மாத்துனாலும் அது வெறும் கனவு தானே. ஆமா, கனவு கனவுதான். நீங்க இன்னும் முழிக்கலையே, முழிச்சா தானே கனவு முடியும். மார்க் 11:24 சொல்ற மாதிரி நீங்க எதை வேண்டிக்கிட்டாலும் அது கிடைச்சிடுச்சுன்னு முன்னுக்கூட்டியே நம்புறது தான் உண்மையான விழிப்படைதல். ஆதியாகமம் 1:26 நாம இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கோன்னு சொல்றதோட ஆழமான அர்த்தம் நமக்கு கடவுளை போல கைகள் கால்கள் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. பின்ன என்ன அர்த்தம்? படைப்போட அந்த ஆக்கப்பூர்வமான நிச்சயத்தன்மையோடு நாமும் வாழணும் அப்படிங்கிறது தான் அதோட உண்மையான அர்த்தம். வாவ், இந்த விழிப்படைதல் அப்படிங்கிறது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இது லூசிட் ட்ரீமிங், அதாவது விழிப்பு நிலை கனவு மாதிரி இருக்கா? எக்ஸாக்ட்டா. எப்படி சொல்றீங்க?
இப்போ விழிப்புணர்வு கனவுனா நாம தூங்கும்போது ஒரு கனவு காண்றோம். திடீர்னு ஓடிட்டு இருக்கிற கனவுக்குள்ளேயே இது ஒரு கனவுதான்ற அந்த அவேர்னஸ் நமக்கு வந்துடும். ஆமா வரும். அப்படி தெரிஞ்ச பின்னாடி கனவுல ஒரு சிங்கம் துரத்துனா நம்ம பயந்து ஓட மாட்டோம். ஏன்னா இது கனவுன்னு நமக்கு நல்லா தெரியும். கரெக்ட். பயந்து தப்பிக்கிறதுக்கு பதிலா அந்த கனவை நம்ம விருப்பப்படி ரொம்ப சந்தோஷமா ரசிக்க தொடங்குவோம். வானத்துல பறக்கணும்னு நினைச்சா பறப்போம். நாம நினைச்சபடியெல்லாம் நடக்கும். நம்ம நிஜ வாழ்க்கையும் அப்படிப்பட்டது தானா? இத ஒரு பரந்த பார்வையோட இணைச்சு பார்த்தா நீங்க சொன்ன இந்த லூசிட் ட்ரீமிங் உதாரணம் ரொம்ப ரொம்ப சரியானது. ஓ நிஜமாவா? ஆமா, நாம உள்ளே விழிப்படைந்த பின்னாடி இந்த உலகத்தை ஒரு தண்டனைக்காக கொடுக்கப்பட்ட ஜெயில் மாதிரி பார்க்க மாட்டோம். அப்போ கஷ்டங்களை எப்படி பார்க்கறது? ஒவ்வொரு தோல்வியும், உங்களை சூழ்ந்த இருளும், உங்களுக்கு நடந்த ஒவ்வொரு தாமதமும் உங்களை விழிப்படைய செய்ய இயற்கை கத்துக் கொடுத்த பாடங்கள்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஓ எல்லாமே பாடங்கள் தான். எல்லாமே எனக்கு எதிராதான் நடக்குதுன்னு நாம இந்த பிரபஞ்சத்தோட சண்டை போடுறதை எப்போ நிறுத்துறோமோ அப்போதான் ஒரு ஆழமான அமைதி நமக்குள்ள பிறக்குது. ரொம்ப உண்மை. இந்த மாய உலகங்கிறது உங்களை கஷ்டப்படுத்த உருவாக்கப்பட்ட சிறைச்சாலை கிடையாது. அது நீங்க விழிப்படைந்து உங்க முழு ஆற்றலையும் உணர்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு புனிதமான இடம், ஒரு கத்தீட்ரல். பிரமாதமா சொன்னீங்க. இது ஒரு சிறைச்சாலை இல்ல, இது நம்ம விழித்தெழ அமைக்கப்பட்ட ஒரு புனிதமான தலம். ஆமா, நாம கடவுள்கிட்ட இருந்தோ இல்ல அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்தோ ஏதோ ஒரு சாபத்தால பிரிஞ்சு வந்தவங்க கிடையாது. நாமே அந்த படைப்போட ஒரு சிறு துளிகள். கண்டிப்பா. நம்ம எண்ணங்கள், நம்ம உணர்வுகள், நம்ம உச்சரிக்கிற வார்த்தைகள் எல்லாமே அந்த படைப்போட கருவிகள் தான் அப்படிங்கறது இன்னைக்கு நான் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். நாம எல்லாரும் வாழ்க்கையில ஏதோ ஒரு இலக்க தேடி, ஏதோ ஒரு பொருளை தேடி வெளியே ஓடிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். ஆமா, அதானே நிஜம்னு நம்புறோம். ஆனா உண்மையில நீங்க என்னவா இருக்கீங்களோ அதத்தான் உலகம் உங்களுக்கு திரும்ப தருது. நீங்க அன்பை தேடி வெளியே அலைஞ்சா அது கிடைக்கவே கிடைக்காது. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க உங்க உள்ளே அன்பாகவே மாறும்போது இந்த மாய உலகத்தோட கண்ணாடி முழுசும் உங்களுக்கு அன்பையே திரும்ப காட்டும். வாவ், ரொம்ப அழகான கான்செப்ட். மாற்றங்கள் வெளியிலிருந்து உள்ளே வர்றதில்ல, உள்ளே இருந்து தான் வெளியே போகுது. இதுதான் சயின்ஸோட உச்சம். இதுதான் ஆன்மீகத்தோட ஆழம். இதுதான் வாழ்க்கையோட உண்மையான ரகசியம். சூப்பர். இன்றைய இந்த ஆழமான அலசல் உங்களுக்குள்ள பல புதிய கதவுகளை திறந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா திறந்திருக்கோம். நாம அனைவருமே நம்ம உலகத்தை உருவாக்குற சிற்பிகள். நம்ம அகமனச, அதாவது உள்ள ஓடுற அந்த ரீலை மாத்துறது மூலமா புற உலகத்தை முழுமையா மாத்தி அமைக்க முடியும் அப்படிங்கறத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேதான். நீங்க இன்னைக்கு சந்திக்கிற சவால்களும் வலிகளும் உங்களை வீழ்த்துவதற்காக வந்தவை கிடையாது, உங்களை இந்த மாயையிலிருந்து விழிப்படையச் செய்வதற்காக வந்தவை. ரொம்ப கரெக்ட். நானே எனது உலகத்தை உருவாக்குறேன்னா நானே அதை என் விருப்பப்படி மாத்தவும் முடியும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு தான் ஒரு மனுஷனோட உண்மையான சுதந்திரம். ஆமா, 100க்கு 100 உண்மை. இறுதியா உங்களை நோக்கி ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு நாள் காலையிலயும் நீங்க கண் முழிக்கும்போது உங்களோட தற்போதைய அக மனநிலைக்கு ஏத்த மாதிரி தான் இந்த வெளி உலகம் தன்னைத்தானே புதுசா உருவாக்கிக்குது அப்படின்னா, ஆமா, இன்னைக்கு நைட் நீங்க தூங்க போகும்போது எந்த உணர்வை, எந்த நம்பிக்கைய உண்மை என முழுமையா ஏத்துக்கிட்டு தூங்க போறீங்க? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. உங்க நாளைய உலகத்தை எந்த எண்ணத்தோட விதையை கொண்டு முளைக்கச் செய்ய போறீங்க? பொறுமையா சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீச் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. உண்மைதான். இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் கண்டிப்பா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவும் மிகவும் உதவும். ஆமாங்க. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். கண்டிப்பா பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமா, ஷேர் பண்ணுங்க. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. ஆமா, கமெண்ட் பண்ணுங்க. மனப்பூர்வமான நன்றி. நன்றி.